ஒரு அழகான குட்டி கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீன் குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு ஆத்துக்கு போய் மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஜோன் மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால அவங்க வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போய் ரெடி பண்ணலான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒய்ஃபுக்கு ஞாபகம் வந்துச்சு, அச்சச்சோ நம்ம துணி காய வச்சோம் மெத்தையில அப்படி சொல்லிட்டு 2 பேருமே மெத்தையில போயிட்டு துணியெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தாங்க. சரி ஓகே, இப்போ மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் வந்து ஒய்ஃப் ரெடி பண்ணிட்டு இருக்க, ஹஸ்பண்ட் வந்து சைட்ல அடுப்பை மூட்டிட்டு இருந்தாரு. இன்னைக்கு சமையல் யாரு தெரியுமா? நம்ம ஹீரோவோட சமையல் தான். ஹீரோ வந்து இன்னைக்கு வந்து ஃபிஷ் குழம்பு ரொம்பவே சூப்பராக சமைக்க போறாரு. பாருங்க எவ்வளோ அழகா வந்து சமைச்சிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்பும் கலந்து சமைக்கிறாரு. அவங்க ஒய்ஃப்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால ரொம்பவே வந்து பார்த்து பார்த்து சமைச்சிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக வந்து மீனையும் வந்து குழம்புல போட போறாங்க. மழை காலத்துல சுட சுட மீன் குழம்பு சாதம் யாருக்கு தான் பிடிக்காது? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ செஞ்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப 2 பேருமே ஒரு வாழை இலையை போட்டு உட்காந்துட்டாங்க. ஒரு இலை தான் போட்டிருக்காங்க. 2 பேரும் ஒன்னா தான் சாப்பிட போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.